வணக்கம். நான் தான் உங்கள் கல்பனா ஜீவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றிலை தீபம் போட்டு சாமி எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டில் காலையில் அதிகாலையில் எழுந்து எல்லா வேலையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் பூஜை ரூமில் கோலம் போடுற வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு பூ அலங்காரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் 6 to 7 ஓரை பிரம்ம முகூர்த்தத்தில் படைக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது. இங்கே பூஜை ரூமில் எல்லாத்தையும் இங்கேயும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம சாம்பிராணி புகை போட்டு சாமி படைக்க ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி என்கிட்ட பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வேறு எந்த பழமும் என்கிட்ட இல்லை. வீட்டில் இருந்த வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு நான் இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணுறேன். எனக்கும் பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு வந்து முருகர்கிட்ட ரொம்ப ஒரு அந்த பற்றுன்றது அதிகமாக வந்தது. ஒரு டைமும் நான் கோயிலுக்கு போயிட்டு அவரை வழிபடும்போது தான் வந்து எனக்கு ஒரு விஷயமாக பாசிட்டிவாக நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடக்கும்போது தான் நானும் அவரை முழுசாக நம்ப ஆரம்பித்தேன். இந்த நம்பிக்கை தான் என்னை இந்த அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும். வெஜிடபிள் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாதம் பண்ண போகிறோம். மீல் மேக்கர்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் குக்கரில் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே போட்டாச்சு. போட்டு காய்கறிலாம் ரெடி பண்ணி வதக்கிட்டு அவங்க எல்லாரையும் தாளித்து விட்டாச்சு. சாப்பாடு வந்து ரெடியாக போகுது. சாப்பாடு வந்து குக்கர் விசில் வச்சுட்டு நான் போயிட்டேன். சாதம் வந்து திறந்து பார்த்தேன். வந்து பார்க்கும்போது நல்லா சாப்பாடு நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. உள்ளே அள்ளி பார்க்கும்போது நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக பலன்னு வந்திருந்தது. அது கூட கொஞ்சோண்டு ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கு தேவையான ஸ்கூல் ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.